நம்ம வந்து புதன்கிழமை சாயங்காலம் விநாயகரப்பாக்கு கோலம்லாம் போட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு பாருங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஸ்டார் கோலம் தான் போட்டேன். சூப்பராக இருந்துச்சு. கோலம் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி நேற்று வந்து இல்லை ஷார்ட் வீடியோவில் அவ்வளோ பேர் லைக் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லோருக்கும் நன்றிப்பா. சரிங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம வீடியோவும் லைக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா, என்னோடய சேனல் பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கோயம்புத்தூரில் என்னென்ன நடக்குன்னு சொல்லி நான் அப்பப்போ நியூஸ் தந்துகிட்டே இருப்பேன். சரிங்களா, இன்றைக்கி வந்து மழையெல்லாம் அவ்வளோக்கா பெய்யவே இல்லை. மழை வந்து லைட்டாக தான் தூறுச்சு. அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து காற்று வந்து நல்லா அடிச்சதுப்பா. அதை நான் ஒரு வீடியோ எடுத்து இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்படியே மரம்லாம் அவ்வளோ அழகாக அப்படியே காற்றுல டனக்கனக்கான்னு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்குறக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த மரம்லாம் அப்படியே காற்றுல அப்படியே டான்ஸ் மாதிரி ஆடிட்டு இருந்ததை பார்க்குறக்கு. அப்புறம் எந்த கோலம் போட்டாலோ மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக வைக்கணும். சரிங்களா, நீங்கள் கோலத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் வாசலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி நீங்கள் கூப்பிடவே வேண்டாம், அவங்களே வந்துடுவாங்க. சரிங்களா, அந்த அளவுக்கு மங்களம் நிறைந்த வாசலாக இருக்கும். சரிங்களா, அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் வந்து ஷார்ட் வீடியோ 1000 பேர் 2000 பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்கப்பா. சரிங்களா, அப்போ தானே நம்ம சேனல் வந்து எல்லோருக்கும் இன்னும் தெரிய ஆரம்பிக்கும். எல்லோரும் நம்ம சேனல் பார்ப்பாங்க. சரிங்களா, என் சேனலில் பூஜை, சமையல் எல்லா வீடியோ மிக்சிங் தான் வரும். சரிங்களா, பிடிச்சா பாருங்கள். லென்த் வீடியோவும் பாருங்கள். சரிங்களா, அப்புறம் ஷார்ட் வீடியோ நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, அவங்க எல்லோருக்கும் நன்றி. சரிங்களா, அப்புறம் வந்து என்னமோ சொல்லணும்னு நினச்சேன். ஆமாங்க, என்னோடய வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் அனைவருக்கும் நன்றி. எல்லோரும் வாழ்க வளமுடன். சரிங்களா, எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். நம்ம வந்து சாமிக்கு பூ கட்டும் போது நமக்கு பிடிச்ச சாமியை பேரை சொல்லிக்கிட்டே நான் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே தான் கட்டுவேன். இப்போ வந்து கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. எனக்கு பிடிச்ச சாமி முருகர் தான். எப்போயுமே என் வாயிலேருந்து முருகா மட்டும்தான் வரும். அது என்னவோ நான் அப்படி மாறிட்டேன் நிஜமாவே. முந்தி எல்லா சாமியுமே கும்பிடுவேன், ஆனால் இப்போ எப்படி சொல்கிறது, எனக்கு எல்லாமே பழனி ஆண்டவர் மட்டும்தான். ஆனாலும் விநாயகரப்பா பிடிக்கும், லட்சுமி அம்மன் பிடிக்குங்கிறது வேற, ரொம்ப பிடிச்சது வேற தானே, உண்மை தானே. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது சாமி முருகர். சரிங்களா, அப்போ யார் யாருக்கு பூ கட்ட தெரியும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ஒரு அளவுக்கு தான்ப்பா பூ கட்ட தெரியும். சரிங்களா, ஓரளவுக்கு கட்டுவேன். நான் சின்ன பிள்ளையில இதுக்கு சாமிக்கு பூ போடுறக்காண்டி கட்டி பழகினேன். பாருங்கள், விநாயகரப்பாக்கு ராசியான விநாயகரப்பா. எங்களுக்கு இந்த விநாயகரப்பா வந்ததுலேருந்து எனக்கு எல்லாமே நல்ல விஷயந்தான் நடக்குது. சரிங்களா, நான் ஆசையாக எங்கள் மாமாட்ட அடம் பிடிச்சி வாங்கின விநாயகர் இவங்க. அப்படி அடம் பிடிச்சி நம்ம வாங்கிட்டு வந்து அவங்கள நல்லா பார்த்துக்கணும். அப்போ தான் கடவுள் நம்மளை நல்லா வச்சுக்குவாங்க. பாருங்கள், ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு ஒரு குட்டி விளக்கு வச்சு பூ வச்சு அப்படி பார்த்துட்டு 10 சுட காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ மங்களகரமாக இருந்துச்சுப்பாவா. அப்படியே வீட்டுக்குள்ளே நல்ல வைப்ரேஷன். சரிங்களா, நான் வந்து விநாயகரப்பாக்கு வந்து வேறு கலர் வந்து பிளாக் கலர், ஃபுல் பிளாக் கலர் வாங்கி பெயிண்ட் அடிக்கலான் இருக்கேன். அது ஒரு நாளைக்கு வீடியோ தரேன். இன்னும் நான் வாங்கலைப்பா, பெயிண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு நான் வீடியோ தரேன் வாங்க. அப்படியே அன்னபூர்ணி அம்மாவுக்கு வந்து அப்படியே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கார்டு வீட்டில் சும்மா தான் கிடந்துச்சு. அது ஒரு கார்டு மாதிரி, இந்த கல்யாண பத்திரிக்கையே இந்த மாதிரி கார்டு மாதிரி அடிக்கிறாங்களே, அந்த மாதிரி கார்டுன்னு நினைக்கிறேன். கார்டு வீட்டில் தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லி இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது கோலம் போடுறதுக்கு. நான் இத்தனை நாள் கையில் தான் போட்டு கோலம் போட்டுட்டு இருந்தேன். இந்த கார்டு வச்சு யூஸ் பண்ணவும் சூப்பராக இருந்துச்சுப்பா. தயவுசெய்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க, கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்கப்பா. அப்போ தான் ஒரு கெத்தாக இருக்கும். நம்ம வீடியோக்கும் ஒரு லைக் வருது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. சரிங்களா, அப்போ பாருங்கள், அன்னபூர்ணி அம்மாக்கும் நம்ம வீட்டில் நமக்கு நமக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு. நம்ம சாப்பாடுக்காகத்தானே
நம்ம இந்த உலகத்திலே வாழ்கிறோம். வயிற்றுக்காக தானே, வயிற்று பழப்புக்காக தானே. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அன்னலட்சுமி வந்து நமக்கு அன்னம் தருவாங்க. நீங்கள் வந்து டெய்லி இந்த மாதிரி ரொம்ப கிராண்டாலாம் கும்பிடணுன்னு இல்லைப்பா. நான் பாருங்கள், என்கிட்ட காசு இருக்கும் போது பூ வாங்கி போடுவேன். காசு இல்லையா, வெறும் ஃபோட்டோ, வெறும் தீபம், ஒரு கல்கண்டு வைப்பேன், இல்லைன்னா ஒரு சாக்லேட் வைப்பேன், இல்லைன்னா சாப்பாடு செஞ்சோம்னா சாப்பாடு எடுத்து வைப்பேன். அந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் பூஜை பண்ணுவேன். இந்த அன்னபூரணி குட்டி சிலை இருக்குல்ல, அது வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அக்ஷய திருதி இருக்குல்ல, அக்ஷய திருதிக்கு 2 நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்துட்டு நான் அவங்களே வச்சு பூஜை பண்ணுறேன். இன்றைக்கி காலையில் பாருங்கள், சிம்பிளாக நான் வந்து இன்றைக்கி வந்து சாதமே நான் வடிக்கல. அதனால் ஜீனி இருந்துச்சு. ஜீனியை வச்சு தான் இந்த பக்கம் தண்ணி போதும், அவ்வளோதான். நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு நம்ம சாமி கும்பிட்டாலே நம்ம வீடு மங்களகரமாக இருக்கும். சாமி ஏற்றுக்குவாங்க. சரிங்களா? நம்ம பெருசாக தான் வச்சு சாமி கும்பிட்ணும் அப்படிலாம் இல்லவே இல்லை. சரிங்களா? நம்மக்கிட்ட ஒரு 10 ரூபா இருந்துச்சுன்னா அதில் 1 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி வச்சு நீங்கள் கும்பிட்டு பாருங்கள். உங்கள் வீடு எவ்வளோ மங்களகரமாக, நல்ல வைப்ரேஷன், நல்லதே நடக்கும். சரிங்களா? உலகத்தில் இருக்க எல்லோருக்கும் சாப்பாடு கிடச்சிட்டே இருக்கணும் அப்படி சொல்லி நான் அன்னபூரணி அம்மாக்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா, நம்ம மட்டும்தான் நல்லா இருக்கணும். சுயநலமாக யோசிக்கவே கூடாது. உண்மை தானே? நான் வந்து அப்படி தான் நினைப்பேன், எல்லோருமே நல்லா இருக்கணும். சரிங்களா? வாழ்க வளமுடன் தான் நான் எப்போயுமே நினைப்பேன். அப்போ தான் நம்ம கும்பிட்ற முருகர் நம்மளை நல்லா வச்சுருப்பார். பாருங்கள், அன்னபூரணி அம்மா அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நான் இப்போ பெரிய ஃபோட்டோ வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா, அன்னபூரணி அம்மன். இவங்க வந்து சின்ன ஃபோட்டோ, இது என் தங்கச்சி வாங்கி கொடுத்தா. ராசியானதாக இருக்குது. என் தங்கச்சி நல்ல ராசியான பொண்ணு. அவள் கையில் எது கொடுத்தாலும் நல்லா வளரும், நல்லா வளர்ச்சியாக இருக்கும். இந்த ஃபோட்டோ வந்ததுலேருந்து எனக்கு நல்லதெல்லாம் நடந்திருக்கு. சரிங்களா? அதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுலேருந்து இந்த ஃபோட்டோ வந்து பூஜை ரூமில் வச்சுக்கலான்னு இருக்கேன். அந்த பெரிய ஃபோட்டோவை வந்து நம்ம கிச்சனில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, இந்த குபேர தாத்தா ரொம்ப ராசியானவர். அவர் வயிறு ஃபுல்லாகவே காயின் தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இது என்னோடய பழனி ஆண்டவர். 1000 தெய்வங்கள் இருந்தாலும் என்னோடய தெய்வம் பழனி ஆண்டவர். வாங்க அப்படியே வெளியே போகலாம். வெளியே போயிட்டு இன்றைக்கி காலையில் தொளிச்சு விட்டாச்சு. இன்றைக்கி 6 மணிக்கு தான் இப்போ எழுந்திரிச்சேன். 6 மணிக்கு எழுந்திரிச்சு இன்றைக்கி சமையல் வேலை கொஞ்சம் இல்லை, அதனால் 6 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நிதானமாக பொறுமையாக கோலம் போட்டாச்சு. இன்றைக்கி என்னவோ எனக்கு இந்த கோலம், இந்த சங்கு சக்கரம் அது போடணும்னு தோணுச்சு. நாமம் இந்த கோலம் தான் போடணுன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் நிலைவாசலுக்கும் கோலம் போட்டாச்சுப்பா. பாருங்கள், அதே நாம தான் போட்டேன். என்னைக்கு இந்த கதவுக்கு பெயிண்ட் அடிக்கணும், அது ஒரு ஆசை இருக்குது எனக்கு. அது அந்த ஆசை என்றைக்கு நிறைவேற போகுதுன்னு தெரியல. கதவுக்கு ஒரு நாளைக்கு காசு இருக்கும் போது பெயிண்ட் வாங்கி அடிக்கலான் இருக்கேன். அப்போ தான் எனக்கு வீடே மங்களகரமாக இருப்பாங்க. பாருங்கள், படி எல்லாமே போட்டேன். அவ்வளோ அழகாக வந்திருந்தாங்க. எங்கள் வீட்டில் யாருமே மிதிக்க மாட்டாங்க, படியில் ஓரமாக தான் நடந்து போவாங்க. நான் சென்ட்ரலில் தான் போட்டிருக்கேன். சரிங்களா? பெரிய படி, நல்ல அகலமான படி தான், அதனால் அப்படி போட்டிருக்கேன். கோலத்தெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாருமே மிதிக்க மாட்டாங்க. மிதிக்கிற ஒரே ஆள்னால் அந்த நம்ம வீட்டு செல்லக்குட்டி வெளியே படுத்திருப்பாங்களே, இந்த வீடியோவில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த செல்லக்குட்டி மட்டும்தான் கோலத்தை அழிச்சு விடுவாங்க, வேறு யாரும் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. ஏன்னா என் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிடறனால. ஸ்கூலுக்கு போகலன்னு வச்சுக்கோங்களேன், கோலம் போட்டோடனே எல்லாமே அழிச்சு விட்ருவாங்க. குட்டி பசங்க 2 பசங்களும் சேட்டைக்கார குறும்புக்கார பசங்க, ராகுல் லோகேஷ். அப்போ பாருங்கள், அப்புறம் இந்த கோடு போட்டேன். சைடில் பார்டர் சொல்லுவோம்ல, அந்த பார்டர் அப்படியே போட்டுட்டு அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த சைடும் பார்டர் போட்டாச்சு. இந்த வாரம் வந்து இந்த மருதாணி செடியில் வந்து நிறையா இலை வந்திருக்கு. எடுத்து நம்ம அரைச்சி கையில் வைக்கலான் இருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டில் செடி பூத்த மருதாணியை எடுத்து நம்ம அரைச்சி கையில் வைக்கணும்னு எவ்வளோ ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி ஆசையாக இருக்கேன். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அரைச்சி கண்டிப்பாக வைப்பேன். அது ஒரு வீடியோவாகவே கண்டிப்பாக தருவேன். சரிங்களா? அப்பப்போ என்னென்ன நடக்கும் எல்லாமே ஷேர் பண்ணிக்குவேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. முடிஞ்ச அளவு லாங் வீடியோவும் பாருங்கப்பா. இல்லைன்னா நான் முடிவு பண்ணியிருக்கேன், பேசாமல் ஷார்ட் வீடியோவே கொடுக்காம டெய்லியுமே லாங் வீடியோவே கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். லாங் வீடியோ பாருங்கள். சரிங்களா? பாருங்கள், வெளியே கோலம் போட்டாச்சு. அவ்வளோ அழகாக எனக்கு இது வந்து இந்த கோலம் ரொம்ப பிடிக்கும்.
அதில் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. காலையில் இந்த கோலம் போட்டு ஒரு ஷார்ட் வீடியோ கொடுத்துருந்தேன். அது அவ்வளோ வைரல் ஆகி சூப்பராக நிறையா லைக் வந்துருந்துச்சு. அவங்க எல்லோருக்கும் நன்றிப்பா. சரிங்களா? நம்ம சேனலில் இன்னும் அமௌண்ட்டெல்லாம் ஓப்பனே ஆகலைப்பா, என்னென்னு தெரில. 3200 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. எப்போ அமௌண்ட் வரும்னு தெரில. வந்தாலும் சரி வராட்டியும் சரி, நான் வந்து என்னோடய டைம் பாஸ்க்கு இந்த மாதிரி வீடியோ கொடுக்க தான் செய்வேன். உங்களுக்கு போர் அடித்தா பார்த்துட்டே இருங்க, சரிங்களா? அப்புறம் வந்து அப்படியே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி மழையே இல்லையா, அதனால் எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. அப்பாடி இன்றைக்கி மழை இல்லை, நம்ம கோலம் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. என்ன பண்ணுறது, ஒரு வாரமாக மழைப்பா. போன ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி தான் மழையே இல்லை. அப்புறம் நாளைக்கு தான் துணி துவைக்கலான்னு இருக்கேன். பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கோலம் போட்டு முடிச்சு கடைசியாக தான் நான் யோசித்தேன், நானே கோலத்தில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு நல்ல கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நிலைவாசல் தீபம் ஏற்றி துளசி மாடத்துக்கு தீபம் ஏற்றி வீடியோ கண்டிப்பாக தருவேன், பாருங்கள், சரிங்களா? நீங்கள் வந்து அந்த பெல் பட்டனை டச் பண்ணாதான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக நீங்கள் டச் பண்ணாமல், லைக் பண்ணாமல், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தெரியவே செய்யாது, சரிங்களா? அதனால் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்புறம் அப்படியே வந்துட்டு பாதி கோலம் போட்டாச்சு. சரி, பாதி கோலம் நம்ம வருவோம் வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், காலையில் 6 மணிக்கு எழுந்துச்சி குளிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கோலம் போடுறது, அது ஒரு ஃபீலாக தான்ப்பா இருக்குது, நல்லாயிருக்கு. அந்த நாளே நல்லா இது வந்து வலது கை தான், செல்ஃபி கேமரானால. இந்த செல்ஃபி கேமராவில் நம்ம வீடியோ எடுத்தால் எல்லாமே இடது கையாக தான் தெரியும், சரிங்களா? அதனால் என்னடா இந்த பிள்ளை இப்படி இந்த கையில் கோலம் போடுதுன்னு நினச்சிடாதீங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு வாசல், சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், இந்த கோலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த கோலம் அவ்வளோ அழகாக இருக்குல்ல, பூ மாதிரியே இருக்குல்ல. அப்புறம் துளசி மாடத்துக்கு லட்சுமி அம்மனுக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? மல்லிகைப்பூ தான். சரி, இன்றைக்கி நம்ம வீட்டில் நிறையா இருக்குது, நல்லா நிறையா போட்டு மங்களகரமாக அவங்கள அலங்கரித்து பார்க்கணுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. இந்த சிலை வந்து எங்கள் சித்தி தான் எனக்கு கொடுத்தாங்க. ராசியான சிலையாக இருக்காங்க. அந்த இடம் அது எல்லாமே செட் ஆயிடுச்சுப்பா. அப்புறம் விளக்கு வச்ச காற்று தான் அதிகமாகிடுச்சிது. அப்புறம் அந்த கிளாஸ் மாதிரி இருக்குல்ல, அது வந்து அதை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தாங்க. சூப்பராக இருக்காங்கல்ல. துளசி மாடம் தீபம் ஏற்றி நம்ம பார்த்தோம்னா கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். நாங்கள் வந்து துளசி தான் கும்பிடணும், சரிங்களா? அதனால் நான் துளசி மாடம் வச்சுருக்கேன். பாருங்கள், அவ்வளோ அழகு. அதே மாதிரி நான் ஒன்று சொல்லணும், நான் இந்த துளசி மாடம் வச்சதுலேருந்து தான் என் வாழ்க்கையில் நிறையா மாற்றங்கள் வந்திருக்கு. சத்தியமாக உண்மைப்பா, எல்லோரும் நம்புங்க. இந்த மாதிரி யாராவது சின்னதாக நம்ம வாடகை வீட்டில், லைன் வீட்டில், எந்த வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த துளசி மாடம் 200 தான். குட்டியோண்டு வாங்கி குட்டியோண்டு செடி வச்சு நீங்கள் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வீடியோ என்னடா தலைகீழ தெரியுதுன்னு நினைக்காதீங்க, அந்த வீடியோ அப்படி எடுத்திருக்கேன் போல், தலைகீழ தெரியுது. எல்லாருக்கும் கொஞ்சம் செல்லை இப்படி திருப்பி வச்சு பாருங்கள், அழகாக தெரியும். பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோ நம்ம என்ன தான் இப்படி நேரம் எடுத்தாலும் நம்ம எடிட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடுது. என்ன பண்ணுறது, பாருங்கள், இப்போ பாருங்கள், நேரம் வந்துருச்சு. இந்த மாதிரி தான், அவ்வளோ அழகுன்னா அழகு, அவ்வளவு அழகுப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பாருங்கள். அப்புறம் கீழே வச்சு தீபம் ஏற்றினேன், அவ்வளோ அழகாக இருந்தாங்க. எப்படி எங்கே வைக்கலாம் அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா அந்த செடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வளராமல் சைடில் வளருதுப்பா. அதனால் நம்ம இந்த சிலையை எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் மாற்றி வச்சு பார்த்து ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. காலையில் இந்த துளசி மாடம் ஷார்ட் வீடியோவுக்கு அவ்வளோ பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சரிங்களா. யாரையும் எதுலேயுமே கம்பல் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு பிடிக்கணும், மனசுக்கு பிடிச்சி இந்த சேனல் நல்லாயிருக்கு நம்ம லைக் பண்ணலாம் அப்படின்னு தோணணும் சரிங்களா. தோணுனா மட்டும் நீங்கள் லைக் பண்ணுங்கள். இல்லைன்னா சும்மா பார்த்துட்டு வேணால் போய்க்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வாசல், மங்களகரமாக. உண்மையாக இல்லையா? உண்மை தானே. பாருங்கள் அப்படியே வந்தோம்னா இது புதினாவும் கொஞ்சம் அழகு செடியும் எங்கள் அம்மா இந்த வாளியோடு வச்சுருந்தாங்க, அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன் நான். அப்புறம் பாருங்கள் அப்படி வந்தோடனே ரைட் சைடில் நம்மளுடைய துளசி அம்மன். அப்படியே அவ்வளோ அழகாக இருந்துச்சு செடி. நல்லா அந்த மழை பெஞ்சனால நல்லா தளன்னு செடியெல்லாம் நல்லா தழுத்து வந்திருக்காங்க. மருதாணி தழுத்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சி. அப்புறம் நம்ம செல்லக்குட்டி ரோஜா பூ பாருங்க, குட்டி மினி ரோஸு அவ்வளோ அழகாக பூத்து எத்தனை பூ, ஒரு 4-5 பூ பூத்துருந்தாங்க. பார்க்குறக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பிங்க், இந்த டார்க் பிங்க். இந்த பிங்க்கில் ஒரு சேரீ தேடுறேன், கிடைக்கவே மாட்டேங்குது எனக்கு. நான் ஒரு டைம் மீஷோவில் இந்த கலரில் ஒரு சேரீ ஆர்டர் பண்ணால் அது வேறு கலராக வேறு பிங்க்காக வந்துருச்சு. இந்த கலர் பிங்க் கலர் சேரீ எனக்கு மை ஃபேவரட் சேரீ. ஒரு நாள் வாங்கலான் இருக்கேன். அப்புறம் இந்த வீடியோவில் நான் தான் பேயின்னு நினச்சி பயந்துடாதீங்க. எனக்கு ஒரு ஆசை, ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நம்ம மல்லிகைப்பூ செடியில் பாருங்கள், கொத்தாக மல்லிகைப்பூ பூக்க போகுது. அது விரிஞ்ச உடனே அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக தரேன். அப்புறம் நான் தான் வரேன். பேய் அப்படின்னு நினச்சி பயந்துட வேண்டாம் யாரும், நான் தான். அப்புறம் பாருங்கள், அப்புறம் இந்த செல்லக்குட்டி வாசலில் படுத்திருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுற செல்லக்குட்டி அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் டெய்லி கோலம் போட்டுட்டு அப்படியே இருந்தால் கொஞ்சம் நேரம் இவங்களை கொஞ்சிட்டு தான் நம்ம வேலையை போய் செய்கிறது. நம்மளே கண்டுக்காமல் போனாலும் கூப்பிடுவாங்க. அப்படி ஒரு கேரக்டர் இந்த குட்டி பையன். குட்டி பையனை பார்த்துட்டு அப்படியே துளசி மாடம் பாருங்கள், ஃபோட்டோ சூப்பர். அப்புறம் வாங்க பார்த்தீங்களா, சொன்னேன்ல காற்று இன்றைக்கி கோவையில் சரியான காற்றுப்பா. அப்படியே அழகாக ஜில்லுன்னு கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு கோயம்புத்தூரில். பாருங்கள் அந்த மரம் அவ்வளோ அழகாக காற்றுல அடிச்சு. சரி நான் பார்த்தேன்னா சரி இந்த மரத்தை ஒரு வீடியோ எடுத்து நம்மளுடைய நண்பர்களுக்கு காட்டலாம் அப்படி சொல்லிட்டு மரத்தை வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவ்வளோ அழகுப்பா அந்த மரம் பாருங்கள். நிஜமாகவே அந்த மரம் ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்குது. நம்மளுடைய மாரியத்தா மரம், வேப்ப மரம். அப்புறம் இந்த செல்லக்குட்டி என்ன பண்ணுற செல்லக்குட்டி அப்படின்னு பார்த்தேன். எல்லாமே இதாக உட்காந்துருந்தாங்க. இந்த வாரம் உக்கடம் போயிட்டு நம்ம கோயம்புத்தூர் உக்கடம் போயிட்டு இந்த மாதிரி 2 லவ் பர்ட்ஸ் இன்னும் 2 வாங்கி விடலான் இருக்கேன்ப்பா. ஜோடியாக வேறு ஏதாவது நல்ல பிரைட்டான கலராக 2 வாங்கி விடலான் இருக்கேன். பிறகு நம்மளுடைய லவ் பர்ட்ஸ் 2 முட்டை வச்சுருக்காங்க. யாருக்காவது வேணும்னா கேளுங்க, தரேன் சரிங்களா. முட்டையிலேருந்து லவ் பர்ட்ஸ் வெளியே வந்தானே என்னோடய சப்ஸ்கிரைப் யாராவது கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உக்கடம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக தருவேன் சரிங்களா. அது பொறிக்கட்டும், முட்டை இன்றைக்கி தான் வச்சுருக்குது, பொறிச்சோன்னே தரேன் கண்டிப்பாக என்னோடய நண்பர்களுக்கு. குட்டி குழந்தைங்க ஆசைப்பட்டு வளர்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க வளர்த்துட்டு போகிறாங்க சரிங்களா. எதுவுமே இந்த ஒரு பறவைங்க, விலங்குகள், நாய்க்குட்டி அதெல்லாம் ஆசைப்பட்டு வளர்க்குறவங்களுக்கு நம்ம கொடுக்குறதுல தப்பே இல்லை. அவங்களாம் அதை ஆசையாக வளர்ப்பாங்க. அது நம்ம பார்க்குறக்கே நமக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி கொடுக்குறேன் நான் சரிங்களா. அது முட்டையிலேருந்து கிளி வெளியே வந்த பிறகு கண்டிப்பாக யாராவது வேணும்னு சொல்லுங்கள். நான் வீடியோ தருவேன்ல, அதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் நான். அப்புறம் காளான் வாங்கிட்டு வந்தப்பா சாயங்காலம். இன்றைக்கி பவர் கட், அதனால் வீட்டில் போர் அடிச்சிருச்சு. அதனால் காளான் வாங்கிட்டு அதை பானிபூரிக்குள்ளே வச்சு என் பையன் ருசித்து சாப்பிட்டுட்டு இருந்தான். 3 பேர் இருக்கோம், 2 காளான் தான் வாங்கிட்டு இருந்தாங்க எங்கள் மாமா. நான் எங்கள் ராகுலுக்கு கொடுக்கவே இல்லை, நானே சாப்பிட்டேன். சாப்பிட்ற விஷயத்தில் நான் கணக்கு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேணுமா மயிலே அப்படின்னு கேட்டேன். வேண்டாமா அப்படி சொல்லிட்டான். அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கணும்ப்பா. இந்த வாரம் ஏதாவது மழை பெய்யறனால ஏதாவது சாப்பிடணும் போலேயே இருக்கா. அதில் எங்கள் மாமாட்ட கேட்டிருந்தேன். முறுக்கு, இந்த சேவு, அப்புறம் என்னமோ குலோப்ஜாம் மாதிரி அது என்னமோ வெள்ளை கலராக இருந்துச்சுப்பா. ஆனால் அது சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு இந்த காராச்சேவு யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊர் ராஜபாளையம், மதுரை சைடு இந்த காராச்சேவு ரொம்ப ஃபேமஸ்ஸு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் செல்லக்குட்டிக்கு பிஸ்கட் எடுத்துகிட்டு போய்
பிஸ்கட் எடுத்துகிட்டு போய் அப்படியே போய் போட்டுட்டு இந்த வீடியோவை வந்து எல்லோரும் கொஞ்சம் தலைகீழ பாருங்கள் சொல்லிவிட்டு வீடியோ வந்து தலைகீழ தெரியும். அப்புறம் வந்து சரியாக இப்போ தெரியுது. இது வந்து வலது கையில் தான் நான் டெய்லி ஏதோ நம்மளால் முடிஞ்ச வாயிலா ஜீவனுக்கு ஒரு 3 ரூபா பிஸ்கட்டு வாங்கி போடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்லதே நடக்கும். இது நிஜமாவே சத்தியமாக நான் அனுபவிச்சிருக்கேன். சரிங்களா? அதனால் ரோட்டில் உள்ள ஜீவனுக்கு நம்ம ஒவ்வொரு நாளைக்கு நம்ம எவ்வளவோ காசு செலவு பண்ணுறோம். ஒரு 3 ரூபா நாய்க்குட்டிக்கு பிஸ்கட் போட்டோம்னா நம்ம குறைஞ்சே போக மாட்டோம். சரிங்களா? அவ்வளோ நல்ல விஷயம். இது செல்ஃபி கேமராவில் எடுத்தனால வலது கை இடது கையாக தெரியுது. சரிங்களா? என்னடா இந்த பிள்ளை இடது கையில் பிஸ்கட் போடுறான்னு யாரும் நினச்சிடாதீங்க. வலது கை தான் வீடியோனால இடது கையாக தெரியுது. அப்புறம் செல்லக்குட்டிக்கு பிஸ்கட் போட்டேன். பிஸ்கட் போட்டு நைட்டு என்ன சாப்பாடு போடுறேன் அப்படி சொன்னேன். நைட்டு சாப்பாடு போடுறேன் அப்படி சொன்னேன். நைட்டு சாப்பாடு போடுறேன்